மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800. தாம்பரத்தை அடுத்த வரதராஜபுரம் பகுதியின் பல்வேறு இடங்களில் 10 அடி உயரம் வரை சூழ்ந்த வெள்ளத்தால் அப்பகுதியே ஏரி போல காட்சியளிக்கிறது. ட்ரோன் காட்சிகள் இதை நம் கண்முன் காட்டுகின்றன. விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முருகேசன் இணைந்திருக்கிறார். முருகேசன், அப்பகுதியின் நிலைமையை பார்க்க முடிகிறது. மக்களுக்கு மின் விநியோகம் கிடைத்திருக்கிறதா? அடிப்படை வசதிகள் எல்லாம் செய்து தரப்படுகிறதா? சக்தி, வடகிழக்கு பருவமழை என்றாலே மேற்கு தாம்பரத்தில் அதிகமாக பாதிக்கப்படக்கூடிய இடம் வரதராஜபுரம், முடிச்சூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் அதிகமாக பார்க்கக்கூடிய இடங்கள். தற்போது நாம் காணக்கூடிய இந்த காட்சி நமது ஒளிப்பதிவாளர் சதீஷ் அவர்கள் காட்சிப்படுகிறார். கழுகு பார்வையில், அதாவது வரதராஜபுரம் எந்த அளவுக்கு வெள்ளத்தால் சூழப்பட்டிருக்கு, தனித்தீவு போல் காட்சியாக இருக்கிறது என்பதை தான் நம்ம இந்த கழுகு பார்வையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வரதராஜபுரம், ராயப்ப நகர், அமுதா நகர், PTC குவார்டர்ஸ் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 10 அடிக்கு மேல் வெள்ளம் சூழ்ந்ததால் பல இடங்களில் வீட்டில் தரைதளம் மூழ்கி ஏரி போல் காட்சி எழுத்திக் கொண்டிருக்கிறது. அந்த காட்சி தான் நம்ம பார்க்கிறோம். அதே போன்று குடியிருப்பு சிக்கியவர்களை மீட்பு பணியினர் கடந்த 2 நாட்கள் நேற்றைய தினத்திலிருந்து தொடர்ந்து மீட்பு பணி படகுகள் மூலம் மீட்டு அவர்களை பாதுகாப்பான முகாம்களுக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவையான நலத்திட்ட உதவிகளை, அடிப்படை தேவைகளையும் தொடர்ந்து கடந்த 2 நாட்கள் செய்து வருகிறார்கள். அந்த காட்சியெல்லாம் நம்மால் அங்க காண முடியுது. வரதராஜபுரத்தை பொறுத்தவரை கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருப்பதால் தனித்தீவு போல் காட்சி எழுதிக் கொண்டிருக்கிறது. அதே போன்று அந்த பகுதியில் பாதுகாப்பாக சாலைகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களில் 4 சக்கர வாகனங்களாம் 10 அடி வெள்ளம் வந்தபோது, அதாவது அந்த வரதராஜபுரத்திலிருந்து மீஞ்சூர் செல்லக்கூடிய பைபாஸ் சாலையின் நடுவே 2 புறங்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இடத்தில் பள்ளமான பகுதி, மரங்கள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் வெள்ளம் அடித்து சென்று கார்கள் அனைத்துமே, விலை உயர்ந்த பல கார்கள் அந்த பள்ளத்தில் கிடக்கிறது. அதெல்லாம் ஏதோ குப்பை கோளுக்கு கிடைப்பது போல் அந்த கார்கள் எல்லாம் கிடப்பதை அந்த காட்சியில் காண முடியுது. அதே போன்று அந்த பைபாஸ் சாலை முழுவதுமே பாத்தீங்கன்னா சாலை துண்டிக்கப்பட்டு வெள்ளம் சூழ்ந்து காணப்படுகிறது. சாலையே தெரியாத அளவிற்கு பைபாஸ் சாலையில் வெள்ளம் போய் கொண்டிருக்கிறது. எனவே அந்த பைபாஸில் டோல்கேட் தாண்டி ஒரு வழி சாலையாக 2 புறங்களுமே வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட காட்சியெல்லாம் நம்மால் காண முடிகிறது. சக்தி, முருகேசன், இந்த வரதராஜபுரம் பகுதியில் வெள்ளம் வடிய என்ன வழி இருக்கிறது? வரதராஜபுரத்தை பல கடந்த 2015ஆம் ஆண்டுகளுக்கு முன்பே அங்கிருந்து மழை வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதி. ஒவ்வொரு ஆண்டும் வடகிழக்கு பருவமழையின் போது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு மக்கள் சிரமப்படுவதற்குள்ளான பகுதி தான். கடந்த காலங்களில் அதாவது புயலுக்கு முன்னால் வழக்கமாக பெய்யக்கூடிய பருவமழையின் போது மழை வெள்ளம் தானாக வடிந்து சென்றுவிடும். தற்போது அளவுக்கு அதிகமான மழை பெய்ததால் பலத்த மழை காரணமாக இந்த பகுதியில் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. மேலும் செம்பரம்பாக்கம் பகுதியில் வரக்கூடிய, அதாவது அடையார் ஆற்றில் வரக்கூடிய வெள்ளம் அந்த பகுதியில் இந்த குடியிருப்பதில் புகுந்திருப்பது தற்போது இந்த அளவுக்கு 10 அடிக்கு மேல் தண்ணீர் வந்திருக்கிறது. தற்போது கடந்த 2 நாட்களாக விருத்த விட தற்போது இன்றைய தினத்தை வெள்ளம் 4 அடிக்காக குறைந்திருக்கிறது. எனவே இன்னும் நாட்கள் போக போக வெள்ளம் தானாக குறைந்துவிடும். அந்த பகுதியில் ஓடைக்கு செல்லக்கூடிய வழித்தடங்கள் ஏற்கனவே வெள்ளம் சென்று கொண்டிருப்பதால் இந்த குடியிருப்பு பகுதியில் நீரானது அந்த ஓடையில் சென்று சேரக்கூடிய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இனிவரும் நாட்களில் சரியாகிவிடும் என்பதுதான் இந்த பகுதி மக்களுடைய கருத்தா இருக்கிறது. மேலும் குடியிருப்பு பகுதியில் இருக்கிற தண்ணீரை வெளியேற்ற முடியாத ஒரு சூழ்நிலை, மின் மோட்டார் மூலம் வெளியேற்றி வெளிப்பகுதியில் அனுப்ப முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. தானாகவே இன்னும் வரும் நாட்களில் தான் படிப்படியாக குறைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சக்தி, விவரங்களுக்கு நன்றி முருகேசன். டிசம்பர் மாதம் ஆன்மீக சுற்றுலா SRMPR குளோபல் ரயில்வேயின் காசி மற்றும் ஷீரடிக்கு புனித யாத்திரை, மருத்துவ வசதி, ஆரோக்கியமான சைவ உணவு, தங்குமிடம் அனைத்து வசதிகளுடன் முன்பதிவு செய்ய www.srmprrailways.com மற்றும் தொடர்பிற்கு 8008800800.